விநாயகர் சதுர்த்தி எல்லாம் நல்லா சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். அந்த அருகம்புல் மாலை எல்லாம் செய்து பிள்ளையாருக்கு சாத்தினீங்களா? எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தீங்க. அருகம்புல் மாலை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து பிள்ளையாருக்கு செய்து போட்டேன் அப்படின்னு விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. முன்னாடியுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்து போட்டு சந்தோஷமாக பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வீடியோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. ஒரு 1100க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக ஆரம்பித்த ஒரு விஷயம். என்னோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கணும். நம்ம சும்மா தானே இருக்கோம் வீட்டில், ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், நம்மளோட டே வந்து நம்ம பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல் இது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வரவேற்பு, இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. நிறைய சகோதரிகள், அம்மாக்கள், லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அது கொஞ்சம் எனக்கு விரிவாக சொல்ல முடியல நேரமின்மை காரணமாக. இப்போ இன்னைக்கு வந்து அந்த புதுசாக வந்த உறவுகளுக்காகவே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றத கொஞ்சம் லாங் என்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அக்கான்னு கூப்பிடுறதோ அம்மானு கூப்பிடுறதோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கே போனாலும் நம்மளுக்கு உறவுகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. எங்கள் ரிலேஷன் எல்லாமே சொல்கிறாங்க, எங்கே போனாலும் உனக்கு ஒரு கும்பல் வந்துடுது, உன்னை சுற்றி ஒரு கும்பல் வந்துடுது, அப்படி ஒரு நல்ல உள்ளங்கள் வந்துடுறாங்க அப்படின்னும் போது எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, என்ன தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டுங்க. நீங்கள் வந்து வாழ்த்து சொல்கிறதும் அதோட நிறைகள் சொல்கிறதும் தாண்டி குறைகள் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். இதை நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இந்த வீடியோ பண்ணுங்க அப்படின்னு எனக்கும் ஒரு அட்வைஸ் கொடுங்க. கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுனால இன்னும் நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் தோணிகிட்டே இருக்குது எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. லாஸ்ட் டைம் பூ கட்டின வீடியோவுக்கு நிறைய எனக்கு வியூவர்ஸ் நிறைய வந்திருந்தாங்க. அதில் வந்து இப்போ என்னென்னா, அதில் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு மாலை கட்ட சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு பதில் சொல்லியிருந்தேன். எனக்கு மாலை கட்டலாம் தெரியாது, ஆனால் வந்து மாலை மாதிரி பூ கோர்க்க தெரியும். நான் வந்து கண்டிப்பாக மாலை மாதிரி உங்களுக்கு நான் பூவை வந்து கோர்த்து ஒரு மாலையாக ஒரு அழகாக ஒரு வடிவமைச்சு அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆனால் வந்து சம்பங்கியில் வந்து பாவாடை மாதிரி கட்டுறதுக்கு சொல்லி கொடுங்கன்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே வந்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். மற்றபடி இவ்வளோ உறவுகள் கிடைச்சதில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ ரிலேஷன்ஸுக்கோ என்னோடய வீடியோவை வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க. ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நவராத்திரியோட ஸ்பெஷல் என்ன, நவராத்திரி எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கனை வந்து வதம் பண்றதுக்காக ஆதி பராசக்தி 9 நாளும் 9 அவதாரங்கள் எடுத்து அவனை வதம் செஞ்சு இறுதியா 10வது நாள் தான் வந்து அவங்க வெற்றி அடைவாங்க. அந்த ஒரு நாள் விஜயதசமி. மற்ற 9 நாட்களுமே வந்து 9 நாள் சக்தி அவதாரமா வந்து நினைச்சு ஒரு நாளும் ஒரு அம்மனோட அலங்காரம் பண்ணி நம்ம வந்து நவராத்திரி கொண்டாடுவோம். இந்த நவராத்திரி நாளில் வந்து பார்த்திங்கன்னா சக்தி வந்து ரொம்ப ஒரு வதம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு சக்தி வேணும் இல்லையா? அத்தனை சக்தியுமே வந்து அந்த 9 நாள் அந்த அம்மனுக்கு இருக்கிறதுனால அந்த 9 நாளும் நம்ம வந்து அம்மனை ஆராதிச்சா அந்த சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதுனால தான் வந்து மெயினாக வந்து அந்த 9 நாளும் அம்மனை வந்து ஆராதிச்சு பூஜையெல்லாம் பண்ணி விரதம்லாம் இருந்து பூஜை பண்ணுவாங்க. இந்த 9 நாளுமே வந்து பெண்கள் வந்து பிரம்மச்சரிய விரதம் இருந்து அம்மனை ஆராதிச்சு கொலு வைக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் அந்த 9 நாளும்
அம்மனுக்காக விரதம் இருந்து நம்ம வந்து ஒரு பூஜைகள் பண்ணும்போது என்னாகும், நம்மளுடைய குடும்பம் ரொம்ப தழைச்சி ஓங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான வந்து ஒரு ஐதீகம்னு சொன்னால் கூட இது ஒரு உண்மையான நிகழ்வு இது. ஏன்னா நம்மளாம் அனுபவிச்சிருக்கோம், நிறைய வருஷம் வந்து நவராத்திரி கொலு வச்சு விரதம் இருந்து அம்மனுக்கெல்லாம் பூஜைகள் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த 9 நாள் பண்ணுற பூஜை பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மார்த்தமாக அந்த 9 நாளும் அம்மனை ஆராதிக்கும் பொழுது அந்த ஒரு வருஷத்துக்கான சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஒரு வருஷத்துல நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய மனோபலம், அதை எதிர்த்து போராடக்கூடிய மனோபலம். எப்பவுமே பிரச்சனைன்னு வரும்போது அது போகணும், சரியாகணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம், கடவுள்கிட்ட வேணும். அப்படி கிடையாது, அப்படி கேட்கக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நம்மளுக்கு வேணும். அந்த சக்தி இருந்தால் மட்டும்தான், அந்த ஆன்ம பலம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால எந்த பிரச்சனையும் தாண்டி வெளியில வர முடியும், வெற்றி கொள்ள முடியும். அதுக்காக வேண்டி இந்த நவராத்திரிக்கு இதுவரைக்கும் நீங்க இல்லை அப்படின்னா கூட இனிமே இந்த வர நவராத்திரியில எல்லாரும் விரதம் இருந்து அம்மனை ஆராதிச்சு அம்மனுடைய அருள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஊசி வந்து நூல் வந்து இவ்வளோ நீட்டு கோர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சாமந்திப்பூ. சாமந்திப்பூ வந்து இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக எடுத்தோம்னா மாலை வந்து சுத்தளவு வந்து ரொம்ப பெருசாக வரும், அதாவது நிலவாசப்படிக்கு போடுற மாதிரியாக வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன சாமந்தி இந்த சைஸுக்கு காம்பு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் அப்போ வைப்பாங்க இல்லையா, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. இது வந்து நல்லா வாசமாக இருக்கும், மாலையோடு சேர்த்து கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இதுக்கு பதிலாக நீங்கள் துளசி, வேப்பையில, இன்னும் வேறு பச்சை கலரில் என்ன இருக்கும், இந்த ஆடாத்தோட இலை கூட இருக்கும், அந்த மாதிரி இலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்த ரெட் கலர் ரோஸ், இதுவுமே பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக தான் கிடைச்சிது. இது கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி கோர்க்கறது, உங்களுக்கு இதை வச்சு இந்த அளவுக்கு எப்படி கோர்க்கறதுன்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசி எடுத்துக்கோங்க. கோணி தைக்கிற ஊசி ஆக்சுவலாக இது, ஆனால் வந்து இதிலையோட மெல்லிஸாகவும் இருக்கும். உங்களுக்கு எது கிடைக்குதோ பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த கணம் தான் கிடைச்சிது, மெல்லிஸ் வந்து எனக்கு கிடைக்கல. இதுவே வந்து ஓகேவாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு எவ்வளோ நீட் வேணும் அப்படின்னு இப்போ இவ்வளோ ஒரு 2 அடி எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நல்ல ஸ்ட்ராங்கான காம்பு எடுத்து இப்படி கட்டிக்கோங்க. இந்த முடி போட்டிங்க இல்லையா, அதோடு சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது போடுறது எதுக்குன்னு சொன்னால், இந்த சாமந்தி நம்ம ஃபஸ்ட்டு பூ கோக்குறப்ப உதிர்ந்துக்கிட்டு கீழே வராமல் இது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இந்த காம்பு, அதனால தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பச்சை கோர்த்துக்கலாம். ஏன்னா இதில் பச்சை தான் கோர்த்துருக்கேன். இந்த பாருங்க, இது கொஞ்சம் கோர்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பச்சை. இது காம்பு மெல்லிசுன்றதுனால கோர்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஊசியை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பொருள் கிடச்சிது, ஒரு காய்கறி வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு, கோஸை கூட பாதியாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து இது ஊசி எப்படி கோர்த்து உட்கார வச்சுக்கலாம். அப்போ கோர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஈஸியாக இருக்குது பாருங்கள். அப்படியே சுற்றி ரவுண்டாக கோர்த்துக்கணும்.
இது வந்து ஒரு அன்ஈவனாக தான் இருக்கும். நம்ம வந்து கோர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஈவனாக வச்சு கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் என்னடா இப்படி இருக்கே எப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. சுற்றி அழகாக சுற்றி கோர்த்துக்கோங்க. இப்போ சாமந்தி பார்த்திங்கன்னா 3 அடுக்கு கோக்க போகிறோம், 3 லைன் கோக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த பச்சையை வந்து நம்ம கோர்த்துக்கணும். அந்த அகலத்துக்கு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரே ஈவனாக அழகாக இருக்கும் பார்க்க. இது ஊசியை வந்து கையில் வச்சுட்டு கோர்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் இதில் வந்து ஊசியை எதுலையாவது நம்ம ஃபிட் பண்ணிகிட்டே உட்கார வச்சுட்டு இப்படி கோர்த்தோம்னா ஈஸியாக வரும். பாருங்கள், ஒரு 3 லைன் கோர்த்துருக்கேன். 1 2 3 லைன் கோர்த்துருக்கேன். ஒரு லைனுக்கு பார்த்திங்கன்னா 4 சாமந்தி வரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி 4 சாமந்தி வச்சுட்டு 3 லைன் கோர்த்துருக்கேன். அதே மாதிரி ரெட்டு பார்த்திங்கன்னா 1 2 3 லைன் 3 லைனாக கோர்த்துருக்கேன். இப்போ நம்ம பச்சை கோர்த்துட்டோம். அடுத்தது நம்ம சாமந்தி எப்படி கோர்க்குறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து எண்ணி கரெக்டாக அந்த அளவுப்படி கோர்த்தா தான் உங்களுக்கு ஒரே ஈவனாக வரும் மாலை. இப்போ பாருங்கள், சாமந்தி கோர்க்குறேன். இந்த அளவுக்கு காம்பு இருக்கணும். இந்த லென்த்துக்கு கொஞ்சம் சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. கோர்க்கும் போதே நீங்கள் லைன் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கோர்த்துட்டோம். இதை வந்து இப்போ இழுத்துடலாம். இழுக்கும்போது நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப டைட் பண்ணாமல் நார்மலாக லூஸாக இல்லாமல் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2 லைன் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இன்னொரு லைன் கோர்க்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம கோர்த்துடலாம். ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு தேவையில்லை, பொறுமையாக நம்ம செய்தாலே போதும். ஓகேங்களா? அடுத்து ஒரு லைன் கோர்த்தாச்சு. நம்ம இந்த மாதிரி காம்பு இல்லாத பூ எடுத்து இதை க்ளோஸ் பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி அடுத்தது ரெட் கலர் கோர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாமந்திக்கும் ரோஜாக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. அதனால் சாமந்தி 4 பூ கோர்த்தோன்னா இது வந்து நம்ம 5 பூ கோர்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஈவனாக சுற்றி வரும்போது உங்களுக்கு இந்த சாமந்தி அடப்பாக அப்படியே அழகாக வந்துடும். உங்களுக்கு 4 வச்சிங்கன்னா சாமந்தி பூ பெருசாகவும் ரோஸோட லைன் சின்னதாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் கோர்த்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு
ரோஜா வந்து கொஞ்சம் நுனிலேயே கோர்த்துக்கோங்க, இது மாதிரி தெரியும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி பூ கோர்க்கிறது அப்படின்றது நம்மளுடைய ஒரு கற்பனை தான். இதெல்லாம் வந்து ஒரு கலை தான். இதை பார்த்து அப்படியே நம்ம செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும், எப்படிலாம் கோர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அப்படி கோர்த்துக்கலாம். நமக்கு மெத்தடு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன டிசைன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 5 கோர்த்துருக்கேன். இப்போது சாமந்தியை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண மாதிரி இப்போ வந்து இந்த ரெட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணணும். இதே மாதிரி சென்டரை வச்சுக்கோங்க. சென்டரை வச்சுட்டு இப்படி கோத்துக்கோங்க. இப்போ அழகாக வந்துருச்சுங்களா? இப்போ இதை அப்படியே இழுத்து விட்டுருணும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த ரோஜா வந்து 5 கோர்த்ததுனால தான் இந்த சாமந்தியோட லைனுக்கு அது ஈக்குவலாக வந்துச்சு. 4 கோர்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சாமந்திக்கும் இதுக்கும் வந்து உள்ளே அடங்கிடும். இது ஈவனாக வராது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இன்னும் 2 லைன் கோர்க்கணும். இப்போ நம்ம 2 லைன் கோர்த்துட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம அடுத்து சாமந்தி 3 லைன் கோக்கணும். 4 பூவு 3 லைன் கோக்கணும். ரோஜா வந்து 5 பூவு 3 லைன் கோக்கணும். ஓகே, புரியுதுங்களா இப்போ நல்லா உங்களுக்கு? இவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்மளுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். மாலையெல்லாம் வந்து தோத்துரும் போல் இருக்கே, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு நம்மளுக்கே ஒரு ஆசையாக இருக்கும் நம்ம செய்யும்போது இந்த வேலையெல்லாம். இது பார்த்துக்கோங்க, நீங்கள் செய்யும்போது சிலருக்கு வந்து முதுகு வலிலாம் இருக்கும். முதுகு வலி இருக்கிறவங்க இது செய்தால் கண்டிப்பாக வந்து இன்னும் முதுகு வலி ஜாஸ்தி தான் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் உக்காந்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி உக்காந்தா கம்ஃபர்ட்டாக இருக்கும், எனக்கு முதுகு வலிக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வேலை செய்ய போய் இன்னொரு பிரச்சனையை வந்து நம்ம தலையில் இழுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? எனக்கும் ஃபாஸ்ட்டாலாம் கோர்க்க வராது. நான் எப்பயாச்சும் தான் இதெல்லாம் செய்வேன். ரெகுலராக ஒரு ஃபங்க்ஷன் டைமில் தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து மாலையெல்லாம் கோர்ப்பேன். மற்றபடி வந்து கட்டி தான் மாலையாக அது பூ கட்டி தான் நான் போடுவேன். இப்போ பாருங்கள் 3 லைன் கோர்த்தாச்சு. இழுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இழுக்கணும். ஆல்ரெடி இதை நம்ம கோர்த்து வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ அந்த அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்க, ஒரே ஈவனாக இருக்கா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த க்ரீன் கோர்த்துட்டு இந்த மாலையை முடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் எப்படி கோர்க்கறதுன்னு பார்ப்போம். இதே அளவுக்கு நம்ம க்ரீன் கோர்த்துக்கணும்.
க்ரீனு தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால் உங்களுக்கு இது எப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக உங்களுக்கு கோர்க்க வருமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எப்படி வேணாலும் கோர்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக இது வந்து நம்ம கட் பண்ண தான் போகிறோம் சுற்றி. அதனால் நீங்கள் வந்து ஐயோ ஈவனாக இல்லையே அப்படின்லாம் வந்து பயப்படாதீங்க. பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சுங்களா? இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும், இந்த காம்பு வச்சு ஒன்று கட்டிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது கோர்க்க முடியாது, இத்தினோண்டு காம்பு. இது பாருங்கள், இந்த காம்பு ஒன்று வச்சு கட்டிக்கோங்க. இப்படி கட்ட முடியலன்னா நம்ம என்ன பண்ணலாம், த்ரெட் இவ்வளோ தூரம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ முடி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக இழுக்காமல் நடுவில் இந்த காம்பை ஒன்று இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ முடி போடுங்க. இப்போ இழுத்திங்கன்னா இந்த காம்பு வந்து இப்போ உட்காந்துருச்சு நல்லா. ஓகேங்களா? இன்னொரு முடி போட்டுருங்க. இப்போ இந்த மாலை முடிஞ்சிருச்சு. இதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. இந்த க்ரீன் இருக்கு இல்லையா, இது ரவுண்டாக அப்படியே இந்த சாமந்திக்கு ஈக்குவலாக கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடு இது ஃபஸ்ட்டு செய்கிறப்ப நம்மளுக்கு இது பெரிய வேலை தான். உண்மையிலே பெரிய வேலை தான் இது. ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்டாக செய்யும்போது நமக்கு கஷ்டம் தெரியாது. சொல்லுவாங்கள்ல, இஷ்டப்பட்டு செய்தால் கஷ்டம் தெரியாது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம கீழே வந்து அந்த குஞ்சம் ரெடி பண்ணணும். சரிங்களா? அதை ரெடி பண்ணிடுவோமா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம அடுத்து நம்ம குஞ்சம் கோக்க போகிறோம். அதே மாடல் தான். இப்போ குஞ்சம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சாமந்தியும் இந்த கோழிக்கொண்டா இருக்கு இல்லையா, இதுவும் சேர்த்து இப்படி கோக்க போகிறேன் நான். அது எப்படின்னு பார்க்கலாம். எது கோர்க்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த காம்பு ஒன்று வச்சுக்கோங்க. அது நம்மளோட சேஃப்டிக்கு. மாலை வந்து கட்டாகாமல் இருக்கும். உங்களுக்கு பூவெல்லாம் சில சமயம் அருந்து விழும் இல்லைங்களா, இது வந்து இந்த மாதிரி கோர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அருந்து விழாது. நம்ம வந்து இந்த பெரிய பகுதியை பெருசாக கொஞ்சம் கோர்த்துருக்கோம் பச்சை, அதை வந்து விட்டுடுங்க. கொஞ்சம் கம்மியாக கோர்த்துருக்கிறதுல தான் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கோக்க போகிறோம். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம முடி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கேப் தெரியாமல் முடி போட்டுருங்க. பூவும் கட் ஆகக்கூடாது, கேப்பும் தெரியக்கூடாது. சரிங்களா? ஒரு 2-3 முடி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த நூலை வந்து கட் பண்ணிடுங்க.
இப்போது மாலை ரெடி. ஆனால் இப்போ நம்ம கீழே கொஞ்சம் கட்டணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இந்த க்ரீனுக்கு மேட்ச் எது ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லோ தான் க்ரீனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ கோர்த்துடலாம். நம்ம கொஞ்சம் அகலமாக கோர்த்துக்கலாம். அதனால் நம்ம ஒரு 5 லைன் வச்சுப்போம் பூ. சரிங்களா? முதல் 4 தானே நம்ம கோர்த்தோம். இப்போ 5 கோர்த்துக்கலாம். அஞ்சு எப்படி கோர்க்க வரும்னு பார்த்தீங்கன்னா காம்பு வந்து கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நமக்கு 5 கோர்க்கறதுக்கு இடம் கிடைக்கும். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா மாலை வந்து நமக்கு சின்ன மாலை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மாலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணணும். சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ இருக்குது பார்த்தீங்களா? முல்லை வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கும். அதுலலாம் வந்து நான் மாலை கோர்த்து அம்மனுக்கு சாத்தியிருக்கேன். கோவிலுக்கெல்லாம் போவோம் அப்போல்லாம் பௌர்ணமி பூஜைக்கு. நான் சொல்கிறது என்னோட 35 வயசில் நான் சொல்கிறேன். அப்போ முல்லைப்பூலெல்லாம் நான் மாலை கோர்த்துருக்கேன். ஏன்னு கேட்டால் எனக்கு மாலை கோர்க்கிறது பூ கட்டுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். இப்போ இது 2 லைன் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம அந்த கோழிக்கொண்டை வச்சுப்போம். இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இது பட்டையாக இருக்கிறதுனால இது ஒரே லைனே போதும், ரொம்ப அழகாக வந்துடும். இது 3 பூ போதும், கரெக்டாக இருக்கும் அந்த அகலத்துக்கு. வச்சுட்டு ஒரு லைன் வந்து நீங்கள் எல்லோ போட்டுருங்க. அப்போ தான் வந்து கான்ட்ராஸ்டாக நல்லா அழகாக இருக்கும். இது எல்லோ வந்து 3 கோர்த்தா கூட போதும். அப்போ தான் இந்த ரெட்டு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இது நம்ம எப்படி வேணாலும் மாற்றி கட்டிக்கலாம். சைஸ் வச்சு பார்த்துட்டு இப்படியும் கட்டலாம், இல்லை இப்படியும் கட்டிக்கலாம். சரிங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இப்போ நம்ம இதை கட்டிக்கணும். கரெக்டாக பார்த்து கட்டிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ வாங்க இது நம்ம
வந்து அம்மனுக்கு சாத்திட்டு அந்த அம்மனோட அழகை ரசிப்போம்.